ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இட்லி குண்டால் சாண்ட்விச் பண்ணுறாங்கல்ல, அந்த சிக்கன் இதெல்லாம் போட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இட்லி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம எலுமிச்சை பழத்தை 2 துண்டாக வெட்டியிருக்கோம். அது கூட கொஞ்சம் பெப்பரையும் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்மெல்லுக்காக தான். அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த முட்டையெல்லாம் ஈஸியாக இலகி வரும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதே மாதிரி பண்ணுங்கள். பட்டர் இதில் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பூண்டை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் ஒரு 3 பூண்டு போட்டிருக்கேன், 4 பூண்டு போட்டிருக்கேன். அது கூட காஷ்மீரி சில்லியை போட்டிருக்கேன். இது இதில் இருக்கட்டு, இதுவும் இதில் அப்படியே இருக்கட்டு. அதுக்கப்புறம் முட்டை உடைச்சில் ஊற்றிடலாம். இதெல்லாம் உள்ளே செட் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி இன்னொரு ட்ரே இருக்குது, அதையும் நம்ம மேலே வச்சிடலாம். மேலே வச்சுக்கிட்டு சிக்கன் பீஸை இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்கலாம். சும்மா ஸ்டைலுக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டுக்கு சும்மா அப்படி லைட்டாக தூவிக்குங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. அடடடா, சிக்கன் ரெடி, சிக்கனும் ரெடி. நம்ம வச்சுருந்த அந்த முட்டை, காஷ்மீரி சில்லி, பூண்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு இங்கே வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இதை மைனஸ் ஆக்கணும். அதை வந்து நம்ம பிச்சு போடணும், அவ்வளோதான். இது கூட நம்ம போட்டிருந்த இந்த முட்டையை எடுத்துள்ள போட்டுடலாம். அது கூட நம்ம பூண்டு, அது கூட இந்த காஷ்மீரி சில்லி உள்ள போட்டுருவோம். இது கூட கொஞ்சம் கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பர், மைனஸ் ரெடி. இப்போ நம்ம சிக்கனை நம்ம பிச்சு போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நம்ம இஷ்டத்தில் தான் போடுறோம், வீடியோவில் போட்ட மாதிரி நாங்கள் போடல. அப்புறம் கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூட ஆரிகானோ, அதையும் லைட்டாக சேர்த்துக்கலாம், லைட்டாக. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மயனீஸையும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது மயனீஸ் டேஸ்ட்டுக்கு இல்லை, ஒரு மாதிரி ஒரு நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக. இதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை கூட கொஞ்சம் ஆனியனும் சேர்த்துக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவோம். இப்போ தோசைக்கல்ல நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம். நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சீஸ் நம்ம ஸ்லைஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டையும் வச்சுட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் நம்மளோட வேலை. ஸோ அப்படியே ப்ரெட் அதில் போட்டு அவ்வளோதான். மேலே கொஞ்சம் பட்டர் தடவிட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக டோஸ்ட் ஆகிடும் நமக்கு. இதுக்கப்புறம் அப்படியே மாற்றி போடலாம்.
மாற்றி போட்டு இன்னும் கொஞ்சம், ஏன்னா உள்ள சீஸ் இருக்கனால அதை உருவ வைக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் கீழே கொஞ்ச நேரம் மாற்றி அப்படி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அப்படியே நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் கத்தி வச்சு கட் பண்ண வேண்டியதான். ஓகேங்க, இது ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒருத்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம ஈஸி, ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் நான் நிறைய வீடியோ போட